விவேகானந்தர் என்கிற அந்த ஆண்மகன் வந்த பிறகுதான் ஒரு இந்துவிற்கு தான் இந்து என்கிற பெருமிதத்தை உருவாக்கியவர் சுவாமி விவேகானந்தர். அது வரைக்கும் இந்தியான்னா இது பாம்பாட்டிகள் வசிக்கிற நாடு, அரங்கெருமான சாமியார்கள் இருக்கிற நாடு, கணவன் இறந்து விட்டா பெண்களையும் தூக்கி நெருப்புல போடுற ஒரு நாடு, பள்ளிக்கூடம் இல்ல, கழிவறை இல்ல, பாதி இந்தியர்களுக்கு சாப்பிட உணவில்லாத ஒரு தேசம், பாம்பாட்டிகள் இருக்கிற நாடு இந்தியா. அதனாலதான் நிறைய மிஷினரிகளை இந்தியாவுக்கு அனுப்பணும் ஐரோப்பால இருந்து. அவர்கள் தான் நமது முக்திக்கு மோட்சத்துக்கு நம்ம சால்வேஷனுக்கு அவங்க வழி சொல்லுவாங்க. ஏன்னா இந்தியாவில் மோசமான நிலையில் இருக்கு, இது கடை தேர்வதற்கு அதை விட்டா வேற வழி இல்லை என்றெல்லாம் உலகம் நம்பிக்கொண்டிருந்தது மாத்திரமல்ல, ஒவ்வொரு இந்துவும் அப்படி நம்பிக்கொண்டிருந்தான் என்பதுதான் கொடுமையிலும் கொடுமை. ஐயோ நான் இந்துவா பிறந்துட்டேனே, ஐயோ நான் கேவலமான ஒரு சமுதாயத்தில் தர்மத்தில் பிறந்துட்டேனே, எனக்குன்னு எந்த வழி இல்லையே, எனக்குன்னு எந்த பெருமை இல்லையே, இப்படி எல்லாம் நினைத்துக் கொண்டிருந்த 19ஆம் நூற்றாண்டுல விவேகானந்த சாமியை சிக்காகோல நடந்த அந்த சர்வ மத மாநாட்டுக்கு கூப்பிடுறாங்க, சர்வ மத பாராளுமன்றத்துக்கு. உலகத்தினுடைய எல்லா மதங்களையும் அழைச்சாங்க. அங்கே இந்து மதத்தின் சார்பாக சென்றவர் சுவாமி விவேகானந்தர். விவேகானந்தர் அப்ப ஏன் போனாருன்னா அவருக்கு ஆங்கிலம் தெரியும். விவேகானந்தரை விட ஒருவேளை இந்து தர்மத்தில் ரொம்ப ஆழமான சன்னியாசிகளோ வேற விற்பனர்களோ நிறைய பேர் இருந்திருக்கலாம். ஆனா ஆங்கிலம் தெரிந்த ஒரு நல்ல சன்னியாசியாக விவேகானந்தர் இருந்ததுனால மேற்குலக வல்லுநர்களும் அந்த ஆங்கிலத்தை பாராட்டும்படியாக ஆங்கிலம் படித்த விவேகானந்தர் இந்து தர்மத்தை உலகம் புரிந்து கொள்ளும்படி சொன்ன அந்த விஷயம் இருக்க, அது உலகத்தையே உலுக்கி எடுத்தது. விவேகானந்தர் அமெரிக்காவில் பேசுறதுக்கு அப்புறம் அந்த மாநாட்டினுடைய அமைப்பாளர், அவர் ஒரு கிறிஸ்தவர் அமெரிக்கர், அவர் சொல்றாரு, இந்த விவேகானந்தன் ஒரு இளைஞன் வந்து ஒரு சன்னியாசி வந்து ஒரு ஹிந்து மாங்க் இங்க வந்து பேசுறதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த இந்தியாவுக்கு இவ்வளவு மிஷினரிகள் நாம அனுப்புறது எவ்வளவு முட்டாள்தனம்னு தெரியுது நமக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சார். எவ்வளவு முட்டாள்தனம், இவ்வளவு பேர் அனுப்புற வேணுமா, இந்த இந்துவை எல்லாம் இந்துவா இல்லாம செய்வதற்கு இவ்வளவு நம்ம பணம் செலவழிச்சு ஆட்களை அனுப்பிச்சிட்டு இருக்கோமே, இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம் தெரியுது. இந்த சாமியார் பேசுற பேச்சை கேட்டா இந்து தர்மம் அவ்வளவு உயர்ந்தது என்று புரிகிறது என்ற உணர்வை உருவாக்கிய அந்த ஆன்மகன் விவேகானந்தர். காலம் எல்லாம் நாம யாராவது ஒருத்தருடைய காலில் விழுந்து கிடக்கலாம், காலில் அபிஷேகம் பண்ணலாம், தீர்த்தமா அதை குடிக்கலாம்னா விவேகானந்தரை நம்ம அப்படி பண்ண முடியும். அவர் இல்லைன்னா இந்த எழுச்சி இல்லை. அதற்கு அப்புறம் தான் இங்க இந்தியாவில் இந்துன்னு சொல்றது பெருமிதம் வந்துச்சு. அதற்கு அப்புறம் தான் நாம் எல்லாம் இந்தியர்கள் என்ற உணர்வு வந்தது. அவர் பேசியதற்கு அப்புறம் தான் நாடி நரம்பெல்லாம் நமக்கு உருக்கேறிச்சு, மெருகேறிச்சு. விவேகானந்தர் தான் சொன்னார், இந்துன்னா யாரு? விவேகானந்தர் விளக்கிறார். உனக்கு இந்து உணர்வு இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஹிந்து என்று சொன்ன மாத்திரத்தில் உன் உடலில் 1000 மின்னல்கள் பாய்ந்தது போல உணர்வு இருந்தால் தான் நீ இந்து என்று சொல்கிறார். 1000 மின்னல் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கணும், அதிர்ச்சி, அப்பதான் நீ இந்து. இந்து என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் ஏழையோ பணக்காரனோ, அவன் எந்த ஜாதி, எந்த மாநிலம், எந்த பாலினம், அவன் எந்த மொழி பேசுகிறவனாக இருந்தாலும் இந்து என்று சொன்ன மாத்திரத்தில் அத்தனை பேரும் உன் சொந்த சகோதரர்கள் போன்ற உறவு இருந்தால் நீ இந்து என்று சொல்ல, அப்பதான் நீ இந்து. அப்படிப்பட்ட ஒரு இந்து சமுதாயம் உருவாக வேண்டும் என்று விவேகானந்தர் கண்ட அந்த கனவை இந்த கண்ணன்குளம் கிராமத்தில் நான் நடைமுறைப்படுத்தி நான் பார்க்கிறேன். நான் இந்த கிராமத்தினுடைய பெரியவர்கள் முன்னோடிகள் எல்லாம் சொன்னாங்க, எங்க ஊர்ல இந்த ஒரே கோயில் தான், எல்லா ஜாதிக்கும் இந்த கோயில் தான், முத்தாரம்மன் தான். எல்லாரும் யார் வேணா அந்த கோயில்ல வந்து வரி கட்டலாம், இந்த ஜாதிக்கு தான் அனுமதி, இந்த ஜாதி இல்லை என்று நாங்கள் சொல்வதில்லை. எல்லாத்தையும் விட அவர் சொன்னாரு, எல்லா ஜாதிக்கும் எங்க ஊர்ல ஒரே இடுகாடு தான், ஹிந்து என்றால் அனைவரும் சமம் என்று வாழ்கிற ஒரு கிராமம் என்று சொன்னார். இதைத்தான் விவேகானந்தர் விரும்பினார். நான் இங்க நடத்துற பள்ளிக்கூடத்தெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன். எங்கே ஆலயம் இருக்கிறதோ பள்ளித்தலம் அனைத்தும் கோவில் செய்வோம் பாரதி பண்ணான்ல, பள்ளிக்கூடமும் கோவிலும் ஒண்ணுதான். நம்ம நாட்டு அப்படிதான் பாரம்பரியம் இருந்தது. பிரிட்டிஷ்காரன் தான் ரெண்டையும் பிரிச்சான், பள்ளிக்கூடம் வேற கோயில் வேறன்னு பிரிச்சுட்டான். கோயில்லாம் HRNC கொண்டு வா, பள்ளிக்கூடம் எல்லாம் கல்வித்துறைக்கு கொண்டு போன்னு எப்போ அரசாங்கம் தலையிட்டதோ அப்பதான் நம்ம கல்வி சீரடி ஆரம்பிச்சது.
எப்ப அரசாங்கம் ஆலயத்திற்குள்ள நுழைய ஆரம்பிச்சதோ அப்பதான் ஆலயம் பிரச்சனைக்குரியதான் மாறிச்சு. நான் இந்த கோயில்ல போய் முத்தாரம்மனை தரிசனம் பண்ண உடனே கேட்டேன், இந்த கோயில் அச்சாரசியில இல்ல பாரு தெரியல. ஆமா சார், இது கிராமத்து கோயில், இது எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னாங்க. எப்படி தெரியும் உங்களுக்கு கேட்டாங்க. கோயிலை பார்த்தாலே தெரியுது உள்ள அரசாங்கம் இல்லைன்னு. கிராமம் தான் இந்த கோயிலை பராமரிக்குதுன்னு கோவிலை பார்த்தாலே தெரியுது. கோவில் சுத்தமா இருக்கு, கோவில முறைகள்லாம் ஒழுங்கா இருக்கு என்றால் இங்க அரசாங்கம் உள்ளே இல்லைன்னு அர்த்தம். கண்ணன்குளம் கிராமத்தில் எப்படி அறநிலையத்துறைக்கு இடம் இல்லையோ, அரசாங்கத்திற்கு இடம் இல்லையோ, தமிழ்நாட்டில் 40,000 கோயில்களிலும் அரசாங்கத்திற்கு இடமில்லை என்ற நிலைமை உருவாகும். 40,000 தமிழ்நாட்டு கோயில்களில் அரசாங்கத்திற்கு இடமில்லை. எப்படி கிறிஸ்தவ சர்ச்சுகளை கிறிஸ்தவர்கள் நிர்ணயிக்கிறார்களோ, எப்படி கிறிஸ்தவர்கள் தங்கள் தேவாலயங்களை பராமரித்துக் கொள்கிறார்களோ, அரசாங்கம் அந்த தலையிடுவதில்லையோ, எப்படி முஸ்லிம்களுடைய மசூதிகள் இஸ்லாமியர்களே அதை நடத்திக் கொள்கிறார்களோ, அரசாங்கம் உள்ளே நுழைவதில்லையோ, அதை போல இந்து ஆலயங்களிலும் அரசாங்கத்திற்கு இடமில்லை என்ற நிலையை நாம் உருவாக்கணும். அப்படி உருவாக்குவதனால்தான் இந்த கோயில் இருந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தொகை பணம் கல்விக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. இந்த ஆலயத்தில் உள்ள வருமானத்தை 10th படிக்கிற வரைக்கும் தான் இங்க எய்டட் ஸ்கூலு, 11, 12 இங்க செல்ஃப் பினான்ஸ் சுயநிதி வகுப்புகளாக ஆரம்பிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு யார் சம்பளம் தராது? அரசாங்கம் சம்பளம் தராது. ஆசிரியர்களுக்கு அரசாங்கம் கட்டணம் கட்டாது, அரசாங்கம் எந்த உதவியும் செய்யாது, சுயநிதி வகுப்புகள் நடந்துடும். அப்போ அந்த நிறுவனத்திற்கு இவ்வளவு +2 படிக்கிற மாணவர்களுக்கு அந்த பள்ளிக்கு அந்த பணத்தை வாரி வழங்குறது யாரு? அரசாங்கம் இல்லை என்றால் வாரி வழங்குறது யாரு? அம்மா முத்தாரம்மன் வழங்குற அந்த பணம் இந்த பக்தர்கள் கொடுக்கிறாங்க முத்தாரம்மனுக்கு. முத்தாரம்மன் அந்த பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்கும். இது மாதிரி முயற்சிகள், கோவில் சார்ந்த முயற்சிகள் அதிகம் இருக்க வேண்டும். 1949 இந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க பேர்லாம் எனக்கு தெரியல. அவங்க நிச்சயமா அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைஞ்சது மாத்திரம்னா சொர்க்கத்துலதான் அவங்க இருப்பாங்க. அத்தனை பெரியவங்களுக்கும் நம்ம வணக்கங்களை சொல்லிக் கொடுக்கும். இது மாதிரி நிறைய முயற்சிகள். நீங்க மதுரை பக்கத்துல பாலமேடுன்னு ஒரு ஊர் இருக்கு. நீங்க எல்லாம் அவசியம் வந்து பார்க்க வேண்டிய ஒரு ஊர் பாலமேடு. கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. இங்க மாதிரி அங்கேயும் நாடார் சமுதாயம் நிறைய இருக்காங்க. அங்க ஒரு நாடார் உறவின் முறைன்னு வச்சிருக்கிறாங்க. அதுல இருந்து ஒரு பால் பண்ணை நடத்துறாங்க. அதுவும் அம்மன் பேர்ல தான் நடக்குது. மாரியம்மன் பால் பண்ணைன்னு நினைக்கிறேன். அந்த பேர் அம்மன் பேர்ல நடக்குது. பாத்தீங்கன்னா பால் உற்பத்தி அபண்டன்ட். அதுக்கு ஊரு பேரே பாலமேடு நம்ம வச்சிருக்கூடாது, பால்மேடுன்னு வச்சிருக்கணும். அவ்வளவு உற்பத்தி பண்றாங்க பால். அரசாங்கம் ஆவி நிறுவனம் 1 லிட்டர் பால் எவ்வளவு கொள்முதல் பண்றாங்களோ அதை விட இவங்க அதிக பணம் கொடுத்து பால் கொள்முதல் பண்றாங்க. அரசாங்கம் ஆவின் கொள்முதல் பண்ணி அந்த மாடு வளர்க்கிறவங்களுக்கு எப்ப பணம் கொடுக்குதோ 1 மாசம் 2 மாசம் தள்ளி பணம் கொடுக்கும். இவங்க உடனடியா பணம் கொடுத்து அந்த பால் கொள்முதல் வாங்குறாங்க. அரசாங்கத்தினுடைய கால்நடை மருத்துவமனையில அவங்க நம்புறது இல்ல. ஆயிரக்கணக்கான மாடுகள் இருக்கு சார். அரசாங்கத்தை நம்பினா நாங்க என்னைக்கு பண்றது? ஒரு நாய் ஒரு மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் வந்து பார்க்கவே நாளாகும். மருந்து இல்ல, ஊசி இல்ல, மாத்திரை இல்லைம்பாரு. அதனால இவங்களே வெட்டினரி டாக்டர் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஒரு சமுதாயம் செய்து. அது மாத்திரமல்ல, அந்த உறவின் முறையிலிருந்தே ஒரு சினிமா தியேட்டர் நடத்துறாங்க. எனக்கு தெரிய தமிழ்நாட்டில் ஒரு சமுதாயம் சினிமா தியேட்டர் நடத்துதுன்னா அது பாலமேட்ல தான், உறவின் முறையில தான் சினிமா தியேட்டர். இப்ப சினிமா தியேட்டர் இருக்கான்னு தெரியாது எனக்கு. அவங்களே ஒரு நந்தவனம், ஒரு பூங்கா, ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அந்த பள்ளிக்கூடத்துலங்க தினசரி 200-200 லிட்டர் பால் அந்த பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு எல்லாம் இலவசமாக இந்த பால் பண்ணையில இருந்து கொடுக்குறாங்க. அந்த ஊர்ல சத்துணவு குறைபாடே இல்ல. ஒரு அரசாங்கம் செய்யற வேலையை ஒரு சமுதாயம் செய்து கொண்டிருக்கு கிராமத்தில். அதெல்லாம் பார்த்துட்டு வரணும். பாலமேடு அப்படி வர முடியும்னா கண்ணன்குளமும் அது மாதிரி வர முடியும் என்பதற்காக நான் இந்த உதாரணத்தை சொல்றேன். அங்க இருக்கிற நாடார் உறவின் முறை வெற்றி அடைய முடியும்னா இங்க இருக்கிற நாடாரும் ஒன்றும் அதுக்கு சளைத்தவர்கள் இல்லை என்பதனால நான் அதை சொல்கிறேன். அந்த முன்னுதாரணங்களை எடுத்துக்கொள்வதற்காக சொல்றேன். எனக்கு ரொம்ப நான் வியந்து போன ஒரு விஷயத்தை சொல்றேன். ஒரு சமுதாயம் இந்த மாதிரி பால் பண்ணை நடத்தி கூட்டுறவு சங்கம் மூலமாக மிகப்பெரிய வெற்றி அடைந்து ஒரு முன்மாதிரியாக இருந்த பிறகு அதே கிராமத்தில் இருக்கிற மற்ற சமுதாயங்கள்லாம் சேர்ந்து கூட்டுறவா சேர்ந்து அவங்க ஒரு பால் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு சமுதாயத்தினுடைய வெற்றி
இந்து சமுதாயத்தினுடைய மற்ற சமுதாயங்களுக்கும் அது பரவி அது அவர்களையும் ஒற்றுமைப்படுத்தி ஒரு கூட்டுறவு சங்கம் உருவாக்கி அங்கே ஒரு பால் பண்ண. இப்ப ஒரு திராவிட குஞ்சு உள்ள போனாலும் வச்சுருங்க, ஓ ஒரு ஜாதி பால் பண்ண வச்சிருக்குது, அப்புறம் மற்ற ஜாதியெல்லாம் சேர்ந்து ஒரு பால் பண்ண வச்சிருக்குது, இந்த ரெண்டு ஜாதியும் ரெண்டு சண்டை போடுறதுக்கு தான் இருக்குது. திராவிட குஞ்சு ஒரு PhD தீசிஸ் எழுதிடும். நான் அப்படிதான் அவளை கேட்டேன், இது என்ன போட்டியான்னு கேட்டேன். போட்டியா? எங்களால முடியல இங்க இவ்வளவு பால் உற்பத்தி பண்றதுக்கு, எங்களுக்கு திடீர்னு ஒரு 1000 லிட்டர் பால் கொடுன்னு கேட்டா எங்களுக்கு அந்த ஆர்டர் எடுக்க முடியல, எங்களால சப்ளை பண்ண முடியல. அந்த சமயத்துல நாங்க அந்த எங்க சங்கம் அவங்களும் எங்க அண்ணன் தம்பி தான் ஒரு போன் போட்டா, கவலைப்படாங்க என்னாச்சு அந்த 1000 லிட்டர் நாங்க மதுரையில் சப்ளை பண்ணிடுறோம்னு அவன் கொடுத்துருவாங்க. அவனுக்கு டிமாண்ட் நாங்க கொடுக்குறோம், எங்களுக்கு டிமாண்ட் அவர் கொடுக்குறாரு. அற்புதமான இந்து ஒற்றுமைக்கான ஒரு ஊராக அந்த ஊர். ஆன்மீகம் வளருது, பொருளாதாரம் வளருது, கல்வி வளருது, ஊர் ஒற்றுமையா இருக்கு, ஊர் கட்டுப்பாடு இருக்கு. அந்த ஊர்ல இன்னொரு கட்டுப்பாடு வச்சிருக்கிறான். அதை நான் சொன்னா இங்க இருக்கிற ஆண்கள்லாம் கொஞ்சம் முகத்தை தொங்க போடுவீங்களோன்னு எனக்கு ஒரு பயமா இருக்கு. ஆனா அக்கா தங்கச்சி எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த ஊர்ல யாரும் குடிக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் வச்சிருக்காங்க. கைப்பற்றல் கம்மியா இருக்கு, குடிக்க கூடாது. இப்ப கொஞ்ச நாள் அந்த சட்டத்தை கொஞ்சம் தளர்த்திட்டான். எப்படின்னா இந்த ஊருக்காரன் குடிக்கூடாதுன்னு முன்னால சட்டம் வச்சிருந்தான், இப்ப இந்த ஊர்ல குடிக்கூடாதுன்னு சட்டம் வச்சிருக்கான். அவ்வளவுதான். அப்ப நான் என்ன பண்ணா, கண்ணங்குளத்துல குடிக்கூடாதுன்னு சட்டம் போட்டா கன்னியாகுமரியில போய் குடிச்சிட்டு வந்துக்கலாம். அவ்வளவுதான். நம்மளும் என்னைக்கும் ஒரு ஓட்டையை பார்ப்போம்ல, ஏதாவது ஒரு சந்தில நுழைஞ்சிரும். பட் அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு ஒரு ஊர் கட்டுப்பாடுன்னு வைக்க முடியுது இல்லை? அப்படி இந்து ஒற்றுமையை நாம உருவாக்கணும். இந்த பகுதி கண்ணன்குளமா இருக்கணும். முத்தாரம்மன் அருள்ல இந்த பள்ளிக்கூடம் மிக சிறப்பாக நடக்கணும். இப்ப 10, 11, 12 சுய வகுப்புகளாக இருக்கு. அந்த கல்வி நிறுவனம் நடத்துறவங்க கவலைப்பட வேண்டாம். 2026 நம்ம ஆட்சி தான். அப்ப அந்த 11, 12மே அரசு உதவி பெறும் வகுப்புகளாக மாறிடும். நீங்க முத்தாரம்மன் நமக்கு கொடுக்கிற கடனை வச்சு அம்மாவை கும்பிட்டு அந்த பணத்தை வேற நல்ல காரியங்களுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கலாம். நிச்சயமா அது செய்யப்படும். அது திராவிட குஞ்சு செய்யாது, தேசிய குஞ்சு வந்து செய்ய ஆரம்பிச்சிடும். அது மாதிரி நிறைய முயற்சிகளை இந்த ஊர்ல பண்ணும். ஜாதி ஒற்றுமைக்கு, தீண்டாமை ஒழிப்புக்கு, இந்து ஒற்றுமைக்கு, தொழில் பொருளாதார வளர்ச்சிக்கு, ஒரு மகத்தான ஒரு வளர்ச்சியை நோக்கிய ஐயா நரேந்திர மோடியினுடைய கனவுக்கு 2047 இந்தியா எப்படி இருக்கணும் ஒரு கனவு காண்றாரு. அப்படி ஒரு கனவை நோக்கி இந்த கிராமம். ஒரு தேசத்துல ஒரு மோடி இருந்தா பத்தாதுங்க, ஊருக்கு ஒரு மோடி இருக்க வேண்டும். கண்ணன்குளத்திலையும் மோடி இருக்கணும். அப்படி ஒரு உணர்வோடு நாம் உருவானால் நிச்சயமாக வளர்ச்சி நம் பக்கம் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் மறுபடியும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன்.